எவ்வளோ பேருக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ சென்னையில் இருந்துட்டு பீச்சுக்கு போகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்களும் பீச் லவ்வர்ஸ் தான். ஸோ என் கிட் வந்து வார வாரம் பீச் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் போயிட்டு ஜாலியாக அந்த சாண்டில் வீடு கட்டி அந்த மாதிரி கோயில் மாதிரி செட் பண்ணி ஜாலியாக விளாடுவோம். இந்த வீக்கெண்டும் அப்படி தான் பெசன்ட் நகர் பீச் போனோம். அங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, மண்ணில் விளாட்றப்ப பஃபலோவாக வருதுங்க. அது எப்போ எங்கிட்ட இருந்து வருதுன்னே தெரியல. வந்து அது ஒன்றும் பண்ணலை, அது பாட்டுக்கு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்கேரியாக இருக்குது. அங்கேருந்து சாப்பிட்றவங்க கார்ன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே போட்டு வச்சுறாங்க. ஸோ பஃபலோ ஃபுட்டு தேடி வரப்போ நம்மக்கிட்ட வந்து சடனாக நின்னா டக்குன்னு ஒரு மாதிரி பயமாகுது. ஸோ சாப்பிட்டுட்டு டஸ்ட்பினில் எல்லோரும் போட்டுட்டு போயிட்டாலே ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் உட்காந்துட்டு இருக்கப்போ ஏரோப்ளேன்லாம் போச்சு, அதை பார்த்தோம். அப்புறம் அழகாக வந்து சாண்டில் வந்து வீடு மாதிரி கட்டி ஒரு கோயில் மாதிரி செட் பண்ணாங்க. ஒரு சைடு வந்து ஓப்பன், இன்னொரு சைடு ஓப்பன். ஸோ அடியில் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கட்டினோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சாண்டில் வந்து பீஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணோம். பட் ஆனால் வந்து அங்கங்கே கொஞ்சம் கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் கூட போனதாக இருந்தால் சேஃபாக நம்ம ப்ளே பண்ணுற இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உட்காந்து விளாண்டிங்கன்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் எப்போயுமே. சாண்டை லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அடியில் வரையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உட்காந்து ப்ளே பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷ் சாப்பிட போவாங்க. பட் ஆனால் இந்த டைம் நாங்கள் ஃபிஷ் சாப்பிடலை. ரீசெண்டாக பெசன்ட் நகரில் ஒரு நியூஸ் வந்துச்சுல்ல, ஃபிஷ் ஷாப்பில் இது மாதிரி புழு இருக்கிற மாதிரி அப்படி சொல்லிவிட்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் ஃபிஷ் சாப்பிட்றத. யூஸ்வலாக வந்து ஃபிஷ் சாப்பிட்டுட்டு தான் போவோம். இந்த ஒரு டைம் வந்து சாப்பிடாமல் வந்துட்டோம். இப்போ தானே இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். ஈவினிங் டைமில் போனால் தாங்க பீச்சோட அழகே இருக்குது. இந்த மாதிரி ஸ்னோ, அப்புறம் அந்த ஜிகு ஜிகுன்னு அந்த க்ரான் மாதிரி போட்டிருக்கிறது, அப்புறம் 2 போட் வந்து ஃபிஷ் பிடிக்க போனாங்க. அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பீச்சை பார்க்கவே வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டஸ்ட்டு நம்மலாம் போடாமல் இருந்தோம்னா நம்ம பீச்சும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஹார்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கு தலையில் அழகாக கிளிட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. என்ன தான் நியூஸில் வந்தாலும் ஃபிஷ் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு தாங்க இருக்காங்க. நம்மளுக்கு தான் கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் நல்ல கடையாக பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் ப்ளே பண்ணுறது, ரிங் பால்ஸு, அப்புறம் வெயிட் லிஃப்டிங்கு, ஹேரோ, அது அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் அங்கே யூஸ்வலாக இருக்கிறது எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஸ்லோவாக வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரிட்டன்னு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, 10 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஐ திங்க் 10 o'clock 10 to 10:30 டிஸ்போஸ் ஆகிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் அந்த டைமுக்கு கரெக்டாக வெளியில் ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங். பாய்.